ஹாய், வீட்டிலே சுட சுட இட்லி தோசைக்கு ஈஸியாக இட்லி பொடி அரைப்பது எப்படின்னு பார்க்கலாமா? நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. விடாமல் வறுத்துக்கணும். இப்போ இந்த நேரத்துக்கு வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. நான் 200 கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இதுவும் இந்த நேரம் வந்ததுக்கப்புறம் அதையும் அதோட கொட்டிக்கிறேன். காய வச்ச கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வறுத்து வச்ச கருவேப்பிலையை தனியாக கொட்டிக்கலாம். அடுத்தது நான் 10லேருந்து 15 மிளகா வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா, அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாவை கருக விட்டிங்கன்னா பொடி வாடடிச்சிடும். அதனால் பதமாக எடுத்துக்கோங்க. அதையும் நான் வதக்கி வச்சதோடு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் அதோட போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதோடு எடுத்து கொட்டிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன், தூள் பெருங்காயம். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சதை அப்படியே நம்ம கொட்டிடலாம் பெருங்காயத்தோட. இப்போ 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் 2 கட்டி வெல்லம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு 2 கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே சுட சுட தோசை இட்லிக்கு பொடி செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டிலையே. பொடி கலர் வேணும்னா ஃபுட் கலரிங் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.